நாம் அனைவரும் அணு ஆயுதங்களைக் கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு இவை அனைத்தும் வியாதிகளை உண்டாக்கக்கூடிய நோய்க்கிருமிகள். இந்நோய்க்கிருமிகளை வைத்து மருத்துவ வியாபாரிகள் பணம் சம்பாதிக்க மக்களை கொன்று குவித்துக் கொண்டுள்ளனர். இவ்வகை மருந்துகளை நமக்கும் நமது மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் பொதுவாகவே கேள்வி ஞானமும் பகுத்தறிவும் கொஞ்சம் அதிகம் அவங்களுக்கு. ஆனால் நம்ம முக்கியமாக சில கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள்ல நம்ம கேள்வி கேட்குறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உதாரணத்துக்கு தடுப்பூசி, சொட்டு மருந்து. இதில் என்ன தம்பி கேள்வி கேட்குறதுக்கு இருக்கு? இது நம்மளோட குழந்தைகளோட பாதுகாப்புக்காக தர்றோம், நமக்கும் அப்படிதான் கொடுத்தாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மைதாங்க. அது உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அரக்கத்தனமான வணிகம் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதையா நம்ம குழந்தைகளுக்கு இத்தனை நாளாக போட்டுக்கிட்டு இருந்தோன்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே மருத்துவர்கள் என்ன மாதிரி ஒரு மருந்தை கொடுத்து அதை பயன்படுத்த சொன்னாலும் அது ஒரு கேள்வி கேட்காத ஒரு சடங்கு மாதிரி எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும். இதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. முதல்ல நம்ம தடுப்பூசி எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மள பெரும்பாலானவர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி தடுப்பூசியில் எந்த விதமான மருந்துகளும் கிடையாது. அதுல நோய்க்கிருமிகளே இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள நோய்க்கிருமிகளை தான் செலுத்துறாங்க. நம்ம உடம்புக்குள்ள செலுத்துற நோய்க்கிருமிகளை பார்த்த நம்மளோட உடம்பு அதோட எதிர்வினையாற்றி அந்த நோய்க்கிருமிகளை அழிச்சு அது சம்பந்தமான தகவல்களை எழுதி வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் தடுப்பூசியோட முறை. இதுல கேள்விக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப நம்ம உடம்புக்குள்ள நோய்க்கிருமிகள் போனாலும் அதே அளவு அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் நம்ம உடம்பு திரும்ப பண்ணும். இதை நம்ம முன்கூட்டியே அனுப்புறதுன்றது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம். மருந்துகளை குடிப்பதற்கும் ஊசிகள் மூலம் உட்செலுத்துவதற்கும் என்ன இதுல அந்த நோய்க்கிருமிகளை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணப்படுற கெமிக்கல்ஸ், ரொம்ப நம்ம உடலால கொஞ்சம் கூட செரிக்கவே முடியாத ஒரு சில கெமிக்கல்ஸ் இந்த தடுப்பு மருந்துகள்ல பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். As to what is in the swine flu vaccine, aluminum, insect repellent, formaldehyde, mercury. ஒவ்வொரு துளி தடுப்பூசிகளிலும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெர்க்குரி, பாலிசார்பேட் 80 போன்ற ரசாயனங்கள் கலக்கப்பட்டுள்ளன. இவைகள் அனைத்துமே மனித உடலிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இவ்வகை ரசாயனங்கள் மனித மூளையையும் மனிதனின் முதுகு தண்டையும் பாதிக்க அடைய செய்கிறது. அது மட்டுமின்றி மனித மூளையை இயங்க உதவியாக இருக்கக்கூடிய நியூரோ கெமிக்கல்ஸை பாதிப்புக்குள்ளாக்கி நரம்பு மண்டலத்தை சுருங்கச் செய்கிறது. அதனுடைய செயல்முறையைத்தான் இங்கு நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நம்ம உடலுக்கு ஒவ்வாத பல பொருட்கள் அந்த தடுப்பூசிகள்ல இருக்கு. இதெல்லாம் சொன்னா பெரிய லிஸ்டா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சு டாக்டர்ஸ் ஏன் நம்மகிட்ட சொல்லலை அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இதை உலக சுகாதார மையமோ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோ வெளியே வெளிப்படையாக சொல்றது கிடையாது. அவங்களோட பாடத்திட்டத்திலையும் பெருசா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லப்படுறது கிடையாது. இதையும் மீறி பல டாக்டர்ஸ் தடுப்பூசிக்காக ரொம்ப காலமாகவே போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட டாக்டர் பட்டம் பறிக்கப்பட்டிருக்கு. இதனால பெரும்பாலும் யாரும் சொல்றது கிடையாது. சமீபத்தில் கூட இது சம்பந்தமா ஆனோபரோச் அப்படின்ற ஒரு டாக்டர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தமான ஆவணங்களை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புகழேந்தி, ஃபஸ்ருல் ரகுமான் சார், இந்த மாதிரி பல டாக்டர்ஸ் தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பலர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நீட் தேர்வுன்னு வேற ஒன்று கொண்டு தமிழகத்திலேருந்து வர நல்ல டாக்டர்ஸும் வர விடாமல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையிலையும் பார்த்து வச்சுட்டாங்க. I was taught in medical school that vaccines are safe and they're effective. I had no reason to believe otherwise. It wasn't until அதோட நோய் கிருமியின் மூலமாவே அழிக்கணும்ன்ற தத்துவத்தை வச்சு எட்வர்ட் ஜென்னர்ன்றவர் அம்மை நோய் பாதிக்கப்பட்ட மாட்டோட சீல்ல இருந்து மருந்து எடுத்து தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிறார். எட்வர்ட் ஜென்னர் தன்னோட மகனுக்கே அதை ஃபர்ஸ்ட் பரிசோதிச்சு பார்க்குறாரு. தன்னோட பையனுக்கே போட்டாரு அப்படின்ற விஷயம் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தடுப்பூசி நல்லா பரவலாக்கப்பட்டுச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட சில டாக்டர்ஸ் தங்களோட சட்டப்பைக்குள்ள அந்த தடுப்பு மருந்துகளை போட்டுட்டு உலகம் பூரா இது ஒரு பூதாகரமான ஒரு வியாபாரமா செய்யப்பட்டுச்சு. தடுப்பூசி போடப்பட்ட ஜென்னரோட பையன் தான் ஒரு நோய்வாய்ப்பட்ட குழந்தையாவே வளரும் காலங்கள்ல அவர் எல்லா விதமான நோய்க்கும் பாதிக்கப்படுறாரு.
அவர் ஒரு கட்டத்தில் வந்து இறந்தே போயிடுறாரு. அவரோட சேர்ந்து தடுப்பூசி போட்ட ஒருத்தவரும் இறந்து போறாரு. இதை பார்த்த எட்வர்ட் ஜென்னர் தன்னோட 2வது பையனுக்கு வந்து தடுப்பூசி போடலைன்னு சொல்லப்படுது. ஜெர்மனியில 1870களில் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர் வந்து அம்மை நோயால பாதிக்கப்படுறாங்க. அதுல 1,20,000 பேர் மரணம் அடைகிறாங்க. இதுல என்ன விஷயம்னா, நோய் தாக்கப்பட்டதுல 96% பேர் வந்து அம்மைக்கான தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க தான். 1997ல் வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யுது. இந்த ஆராய்ச்சியோட முடிவுல வந்து தடுப்பூசி போட்டதுனால குழந்தைகளுக்கு பல புதிய நோய்கள், வலிப்பு, ஜன்னி, மூளைக்காய்ச்சல், இது போல வந்து பல புதிய நோய்கள் வர்றதை வந்து அறிக்கையில வெளியிடுறாங்க. இதனால வந்து அமெரிக்காவில் இருந்த கட்டாய தடுப்பூசி சட்டத்தை வந்து அப்போதைக்கு நீக்கி வைக்கிறாங்க, அப்போதைக்கு விலக்கிடுறாங்க. அமெரிக்க அரசை நம்பி பார்மசிட்டிக்கல் கம்பெனி பல லட்சம் மருந்துகளை வந்து தயாரித்து வச்சுருந்தாங்க. இப்போ கட்டாய சட்டம் இல்லாதனால பெரும்பாலான பேரை வந்து அதுக்கான மருந்துகளை பயன்படுத்தலை. அப்படி இருக்க நிலைமையில தான் பில்கேட்ஸோட கண் வந்து நம்ம நாட்டு மேலே படுது. நம்ம ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு 4,50,000 குழந்தைகளுக்கு வந்து இலவசமாக பில்கேட்ஸ் வந்து தடுப்பூசி போட்டு கொடுத்துட்டு போகிறாரு. தயவு செய்து உங்கள் நாட்டு குப்பையில் வந்து எங்கள் நாட்டில் கொட்டாதீங்க மிஸ்டர் பில்கேட்ஸ். தடுப்பூசி உருவான காலத்துலேருந்தே தடுப்பூசிக்கான எதிர்ப்புகளும் இருந்து தான் வந்திருக்கு. வேக்சினேஷன் ரிஸ்க் அவேர்னஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கனடாவில் மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கமாக உருவாகி இதுக்கான அவேர்னஸை வந்து மக்கள் மத்தியில் அவங்க கொடுத்துக்கிட்டே வராங்க. அமெரிக்காவில் தடுப்பூசிகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவே தனியாக வேக்சினேஷன் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு வழங்குற இழப்பீட்டில் வந்து பார்மசிட்டிக்கல் கம்பெனி, அதாவது மருந்து தயாரிக்கிற கம்பெனிகள் எந்த விதமான இழப்பீடும் தரது கிடையாது. மாறா அரசாங்கம் தான் வந்து மக்களோட வரிப்பணத்திலிருந்து பல மில்லியன் டாலர்களை வந்து இந்த குழந்தைகளுக்கு இழப்பீடாக வழங்கிட்டு வர்றாங்க. Do you believe anybody who is getting funds from Merck or any of the other pharmaceutical companies should be on advisory panels that are making judgments about pharmaceuticals coming from those companies? Or do you believe that's a conflict of interest? I think that's a difficult question to answer. Wait a minute, let me get this straight. You think it's a difficult question to answer if somebody is getting funding of some type from a pharmaceutical company, for them to sit on an advisory panel that's approving or giving their approval to a new drug that's coming on the market? You don't see that as a conflict? It's important to point out that recommendations for vaccination are made independently by the American Academy of Pediatrics and the American Academy of Family Physicians. And those recommendations are virtually always in harmony with the recommendations from the Advisory Committee on Immunization Practices. The pharmaceutical industry is probably the most powerful lobbying force in Washington, D.C. They are a very powerful force. They give a lot of money to both political parties. They give a lot of money to individual candidates. They don't give me any, but they give an awful lot of money to various candidates, and they have a very strong lobbying effort. And so getting anything done in Congress that the pharmaceutical industry doesn't want done is very, very difficult. சரி தம்பி, அமெரிக்காவில் தானே இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம நாட்டுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இந்தியா வந்து எல்லா விஷயத்துலையுமே அமெரிக்காவை பின்பற்றி தான் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தடுப்பூசிகள்லையும் அவங்கள தான் பின்பற்றுன்னு நான் உங்களுக்கு தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். Well, the first thing you need is a live virus. Now, is there anyone here suffering from the flu? Sir, would you favor us by discharging directly onto these chicken embryos? I think I could do the hell. Okay. We now have our chicken embryos and our live virus. Now, from the pickled frog jar at your local school's biology class, we'll keep that virus dead like the drug companies do with formaldehyde. Now, careful, don't get any frog in the mix. That'd be gross. Now, let's add a little ether. Careful, don't fall asleep. And then we dump some detergent in there. That keeps it clean. And remember when your mother lost her mind when you played with mercury because it never leaves your body? Well, that makes it a great preservative. If you have a thermometer, well, staying healthy is a lot more important than room temperature. Now, all of this goes into the centrifuge like this blender, and
Hey. It's vaccine for the whole family. Well, the debate over whether vaccines usually don't work or aren't fully safe may never end, which at least explains why the contents are rarely publicized. I'm fine. I'm just But it's government recommended. 1995 டிசம்பர் மாதம் தேவிலால்ன்ற குழந்தைக்கு போடப்பட்ட போலியோ சொட்டு மருந்துனால அவங்க போலியோவால் பாதிக்கப்பட்டதா அவங்களோட தந்தை வந்து ஒரு வழக்கு எழுதுறாரு. வழக்கு 22 வருடங்களுக்கு மேலே நீதிமன்றத்தில் நடக்குது. ஜூன் 2017 29ஆம் தேதி மத்திய பிரதேஷ் இந்தோர் பெஞ்சில் ஜஸ்டிஸ் ஷர்மான்றவங்க ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பில் வந்து போலியோ சொட்டு மருந்து போட்டனால தான் அந்த குழந்தை போலியோவால் பாதிக்கப்பட்டதாகவும் அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே வந்து இழப்பீடு வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. நீங்கள் நம்ம தாத்தா பாட்டிகளை போய் பாருங்கள். 100 வயசு வரைய ரொம்ப ஆரோக்கியமாக எந்தவித நோயும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு சின்னதாக கண் பார்வை கோளாறு கூட இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதே நிலைமையில் நம்ம இருக்கோமான்னு கொஞ்சம் யோசிச்சு, பிறந்த குழந்தைகளுக்கே இப்போ வந்து சர்க்கரை நோய், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பலர் பிறக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்து வெளியிட்ட ஒரு ஆர்டிக்கலில் வந்து இந்தியாவில் வந்து மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே வர்றதா வந்து ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க. இதில் சில மருத்துவ வியாபாரிகள் மருந்துகளை சரியான பரிசோதனைகள் எதுவும் இல்லாமல் கடந்த 2 மாசங்களாவே வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து நம்ம வந்து இந்தியாவில் அங்கங்க அரசு மருத்துவமனைகள்ல வந்து 100 குழந்தைங்க 200 குழந்தைங்க இந்த இறந்து போற மாதிரியான வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர்ன்ற அரசு மருத்துவமனையில மட்டும் 1300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து கடந்த ஆகஸ்ட் மாசம் வரை மட்டும் இறந்துருக்காங்க. இன்னும் இறந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கான காரணங்கள் அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் பற்றாக்குறை, மூளை காய்ச்சல், இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் அவங்க சொல்றாங்க. இதுக்கான உண்மையான காரணம் என்ன யாருக்கும் தெரியல. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அது தன்னோட தாய்கிட்ட எப்போ தாய்ப்பால் குடிக்குதோ அப்போ இருந்தால் அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரம்பமாகுது. ஆனால் இவங்க பிறந்த குழந்தைக்கு கொண்டு போய் எடுத்துட்டு போய் தடுப்பூசியெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இதனால வந்து அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுது. நீங்க யூடியூப்ல போய் இப்படி தேடுங்க, ஹியர் திஸ் வெல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. தடுப்பூசியினால பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட பெற்றோர் அவங்க பேசியிருக்கிற வீடியோக்களை நீங்க இதுல பார்க்கலாம். நாங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க அப்படியே கண்மூடித்தனமா நம்புங்கன்னு நாங்க சொல்லல. நாங்க கீழே கொடுத்துருக்க ஆவணங்களை வந்து போய் பாருங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில வந்து ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. உலகம் மக்கள் தொகை குறைப்புக்காகவும் ஹியூமன் எவல்யூஷன் சொல்லப்படுற மனித பரிணாம வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவும் இது உலகம் பூரா நடக்கிற போர். நம்ம நாடுன்னு மட்டும் கிடையாது, உலகம் பூரா இருக்க மக்கள் மேல ஒரு தொடுக்கப்படுற ஒரு போரா தான் இதை நாங்க பாக்குறோம். பிலிப்பைன்ஸ் நாட்டுல அவங்க இப்போ சமீபமா போட்ட தடுப்பூசினால அவங்களோட பிறப்பு விகிதம் வந்து ரொம்ப குறையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரிப்பா, ரைட்டு, இப்படிலாம் இருக்கு, இதை ஏன் எந்த டிவி எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு நீங்க கேட்கலாம். உலக சுகாதார மையத்தை தன்னோட கைக்குள்ள வச்சிருக்க ராக்கர் ஃபெல்லர் அப்படின்னு சொல்ற ஒரு சில குடும்பத்தார்கள் தான் வந்து ஊடகங்களையும் தங்களோட கைக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க போய் ஆன்லைன்ல தேடி பாருங்க, ராக்கர் ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு தேடி பாருங்க. ஆர்மி, பேங்கிங், மெடிக்கல், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலையுமே அவங்களோட ஆதிக்கத்தை இருக்கிறத நீங்க பார்த்துட்டு வரலாம். கடந்த 300 வருஷங்களா நீங்க தேடி பாருங்க. ஒவ்வொருத்தரும் தேடி பார்த்தா தான் இதுக்கான ஒரு விடை கிடைக்கும். இது போல விஷயங்களை நம்ம பார்க்குறப்பே நமக்கு தெரியும் தடுப்பூசி வந்து ஏதோ ஒரு வகையில பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு. இந்த தடுப்பூசிக்கு இருக்க இந்த மறுபக்கத்தை தான் நம்ம காட்டணும்னு விரும்பணும். அதுக்காக தான் இந்த முயற்சி. நாங்கள் உங்களை வந்து தடுப்பூசி போடவே வேணாம்னு சொல்லலை. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தின ஃபுல் புரிதல் இருக்கான்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தூங்கும் போதும் உங்கள் கண்களை விழித்தபடியே வையுங்கள்.